என் நெஞ்சில் குடியிருக்கும் ஓகே கேஸ், இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அலைட் மெஷின் ஆப் வேணும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அலைட் மெஷின் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸ்எம்எல் ஃபைல் ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணனே இப்படி தான் இருக்கும். ஸோ இதை எப்படி க்ரியேட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் சொல்லிடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கொஞ்சம் இந்த வீடியோ நீ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் தான் கொஞ்சம் சில சொல்கிறேன் நான் வீடியோவில், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் வந்துட்டு ப்ளஸ் சைன் கொடுத்துட்டு மேனேஜில் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைன் கொடுத்து மீடியோ கொடுத்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் எல்லாமே இந்த மாதிரி ஒன்னாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கார்னரில் ஒரு ஐக்கான் இருக்கா, ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் ஆட் பண்ண பிக் எல்லாமே இங்கே ஆட் ஆயிரும். ஜஸ்ட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே 3 பட்டன் கொடுத்து ஃபுல் கம்ப்ரஸ் ஏரியா கொடுத்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் மாட்ரஸில் போயிட்டு லைட்டாக உங்கள் பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பேஜுங்களை பேஸ்ட் பண்ணிங்கனாக்கா இந்த பிக் இந்த சைஸில் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் மீதி இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் ஒன்னாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படியே பேக் வந்து நாம் இன்புட் பண்ண ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கீழே மூவ் பண்ணிங்கன்னா இங்கே பிக்கு நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு ப்ளஸ் கொடுத்து வீடியோ கொடுத்துட்டு ஸோ நீங்கள் என்ன பிக்கு ஆட் பண்ண நினைக்கிறோ ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்குமே கீழே ஃபஸ்ட்டு லேயருக்காக கொண்டு வந்துடுங்க. ஸோ கொண்டு வந்துட்டுல கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒயிட் கலர் இருக்கா ஜஸ்ட்டு அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இது ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மோட்டர்ஸில் போய்ட்டு லைட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, நீங்கள் பிக் ஆட் பண்ண பின்னாடி நெக்ஸ்ட் ஒயிட் கலர்லேயே இருக்கா ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு கலர் கொடுத்து ஸ்டாரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பிக்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கன் கொடுத்தீங்கன்னா அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் இந்த எல்லோ கலர் லேக்குமே ஆட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேயர் இருக்கும். ஸோ இந்த 2 லேயருமே நீங்கள் ஒரே பிக்கு தான் ஆட் பண்ணணும். ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர் கொடுத்து ஸ்டாரை கொடுத்து ஸோ ஜஸ்ட் நீங்கள் பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு மேலே ஒரு ரெட் கலர் லேயர் ஜஸ்ட்டுக்கு அதே சேம் மெத்தடில் அதே பிக்கை நீங்கள் இங்கேயும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே மூவ் பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு ஃபஸ்ட்டு 3 க்ரீன் இருக்கா. ஸோ இந்த 3 க்ரீனில் நீங்கள் ஒரே பிக்கு தான் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் எல்லோ இருக்கா, அந்த 2 எல்லோவிலும் ஒரு பிக் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு க்ரே கலர் இருக்கா, இதில் நீங்கள் ஒரு பிக் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் 3 இருக்கா, இந்த 3த்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியுதுக்காக நான் ஒரு கலர் கொடுத்துருக்கேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் ஏருக்கு வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி கலர் ஸ்டாரை கொடுத்து ஜஸ்ட் நீங்கள் பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ப்ளஸ் சைனை கொடுங்க. நெக்ஸ்ட்டு க்ரீன் இருக்கா, ஜஸ்ட்டு அதே சேம் மெத்தடில் இந்த பிக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் இந்த 3 லேயர்லையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எல்லோ கலர் இருக்கா, ஸோ இந்த எல்லோ கலர் லேயர்லையுமே ஸோ இன்னொரு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இன்னொரு எல்லோ கலர் இருக்கா ஜஸ்ட்டு அதே பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மெத்தடில் மீதி இருக்கிற 2த்துலேயுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 3க்கும் ஒரே பிக் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2க்கு ஒரு பிக்கு, நெக்ஸ்ட் 2க்கு ஒரு பிக்கு, லாஸ்ட்டு 3த்துக்கும் ஒரே ஒரு பிக்கு. ஸோ பார்த்தீங்களா, நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் இருக்கா ஜஸ்ட்டு ஸோ அதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பார்த்தா நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற வீடியோ பிக்கு வேணுன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டில் கொடுத்துருக்கேன், வேணுன்றதுக்காக டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிங்கனாக்கா ஒரு டெம்ப்ளே வீடியோ நான் வந்து பார்த்தா மிட்டில் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ண பின்னாடி இது அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு அந்த 3 லேயர் இருக்கா ஜஸ்ட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தா கொண்டு வந்துட்டு அந்த டெம்ப்ளே வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு மோட்டர்ஸ் போய்ட்டு லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க, லைட்டாக தான். ஸோ இப்போ அந்த எஃபெக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குரோமாக்கி இருக்கும். ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு சாட்டிஸ்ஃபை இது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கலர் ஆப்ஷனே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பென்சில் ஐக்கனுக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த கலரை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ இருக்கா, ஜஸ்ட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கரெக்டாக ஒரு 0.4800 வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபெதர் இருக்கா ஜஸ்ட்டு இதை மட்டும் கொஞ்சமாக லைட்டாக ஒரு 10 இல்லை 15 பாயிண்ட் மட்டும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் ப்ரீல் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட்டும் கிடச்சாச்சா. ஸோ அவ்வளோதான் கேஸ்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேயர் கொடுத்துருப்பேன். ஸோ நான் எப்பவுமே கொடுக்குற அந்த 3 லேயர் தான். நெக்ஸ்ட்டு செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டு நீங்கள் 60 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இது வீடியோக்கு செல்ல இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த குவாலிட்டி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த குவாலிட்டி க்ரீன் கலர் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸப்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ ஸ்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிஜிஎம் வீடியோ இருந்தால் சொல்லுங்கள், நான் முடிஞ்சளவுக்கு எடிட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காம பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.